சிறப்பான முறையில உருவாக்கிட்டு நம்ம வந்திருக்கோம். தமிழகத்துல 15,000 நண்பர்களும், வெளி மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 45,000 நண்பர்களும் சேர்த்து 60,000 நண்பர்கள இதுவரைக்கும் நாம ஒண்ணு சேர்த்திருக்கோம். 15ஆம் தேதி நம்ம நண்பர்கள் அனைவரையும் அழைச்சு ஒரு கூட்டம் போடுறதா முடிவு பண்ணியிருக்க நண்பர்களே. அனைவருக்கும் வணக்கம். ஆர் பெரியசாமி பேசுற நண்பர்களே. இப்போ ஹைதராபாத்ல போய் இதுவரை அனைத்து மாநிலம், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, எல்லா மாநிலத்திலும், பீகார், யூபி, வெஸ்ட் பெங்கால், ஒரிசா, எல்லா மாநிலத்திலும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை வர வச்சு, குழுவின் நிர்வாகிகளை வர வச்சு கலந்துரையாடல் பண்ண போறோம். விரைவில் நம் ஓட்டுநர்களுக்கு நெடுஞ்சாலையில நடக்கக்கூடிய எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு நமது நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் தான். நண்பர்களுக்கு வணக்கம். நான் தங்கப்பாண்டி பேசுறேன் நண்பர்களே. இப்ப இந்த காணொளி எதற்காக அப்படின்னு கேட்டா, நம்ம NHDU நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் நமது அமைப்பு இந்தியா முழுவதும் சிறப்பான முறையில உருவாக்கிட்டு நம்ம வந்திருக்கோம். தமிழகத்துல 15,000 நண்பர்களும், வெளி மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 45,000 நண்பர்களும் சேர்த்து 60,000 நண்பர்களை இதுவரைக்கும் நாம ஒண்ணு சேர்த்திருக்கோம். ஹைதராபாத்ல ஒரு கலந்து ஆலோசனை கூட்டம் போட்டிருக்கிறது. அனைத்து மாநிலங்கள்லயும் இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுமே வர்றாங்க. அந்த நண்பர்களோட கலந்து ஆலோசனை பண்ணி இந்த ஆலோசனை கூட்டம் நடக்க இருக்கு. நாளைக்கு 30ஆம் தேதி. நாளைக்கு இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு நம்ம தமிழகத்துல 15ஆம் தேதி நம்ம நண்பர்கள் அனைவரையும் அழைச்சு ஒரு கூட்டம் போடுறதா முடிவு பண்ணியிருக்க நண்பர்களே. அதுல நம்ம சங்கத்தினுடைய நலத்திட்டங்கள், நம்ம உறுப்பினர்களுக்காக என்னென்ன சலுகைகள் உருவாக்கலாம் அப்படின்ற அத்தனை விஷயங்களையும் அந்த கூட்டத்துல நாம தெரியப்படுத்துவோம். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் 15ஆம் தேதி மீட்டிங்ல நடக்கும். அதற்கு முன்னக்கூட்டியாக இந்தியாவில் இருக்கிற அத்தனை நண்பர்களையும் கூப்பிட்டு பேசி முடிவு பண்ணிட்டு நம்ம தமிழகத்துல நடத்த போற அந்த கூட்டத்துக்கு இந்தியாவில் இருக்கிற அத்தனை நண்பர்களுமே கண்டிப்பான முறையில் வருவார்கள். நம்ம கலந்து ஆலோசனை பண்ண போறோம் அப்படின்றத நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். கண்டிப்பான முறையில நமது NHDU அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் ஒரே சங்கமாக, ஒரே நாடு ஒரே சங்கம் அப்படின்ற குறிக்கோளை நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். 15ஆம் தேதி நடக்கிற கூட்டத்துக்கு அத்தனை நண்பர்களும் வாங்க. நம்மளுடைய பலன் என்ன அப்படின்ற ஒட்டுமொத்த தகவலும் நண்பர்களுக்கு தெரிய வரும். நம்மளுடைய சங்கத்தினுடைய நலத்திட்டங்கள், நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம என்ன செய்யணுன்ற அத்தனை முடிவுகளும் அதுல எடுக்கப்படும் அப்படின்றத நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். நன்றி நண்பர்களே. அனைவருக்கும் வணக்கம். ஆர் பெரியசாமி பேசுற நண்பர்களே. இப்போ ஹைதராபாத்ல போய் இதுவரை அனைத்து மாநிலம், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, எல்லா மாநிலத்திலும், பீகார், யூபி, வெஸ்ட் பெங்கால், ஒரிசா, எல்லா மாநிலத்திலும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை வர வச்சு, குழுவின் நிர்வாகிகளை வர வச்சு கலந்துரையாடல் பண்ண போறோம். விரைவில் நம் ஓட்டுநர்களுக்கு நெடுஞ்சாலையில நடக்கக்கூடிய எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு நமது நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் தான். இது கண்டிப்பாக சொல்றேன், இந்த அமைப்பு ஒவ்வொரு ஓட்டுநருடைய கடின உழைப்பாலையும் சந்தித்த எண்ணற்ற பிரச்சனைனாலையும் உருவானதுதான் இந்த NHDU. இந்த NHDUக்கு நிறைய ஓட்டுநர்கள் பெருவாரியா நல்ல ஒத்துழைப்பு தரீங்க. கண்டிப்பா உங்களுடைய நம்பிக்கைய இந்த அமைப்பு என்னைக்குமே மதிக்கும் என்பதை நான் தெரியப்படுத்திக்கிறேன். உங்களை ஓட்டுநருடைய தேவைக்காக மட்டும்தான் இந்த அமைப்பை தவிர தனிநபருடைய தேவைக்கு கிடையாது. ஓட்டுநர் சமுதாயத்தோடைய முன்னேற்றம் நம்ம ஓட்டுநர்கள் அனைவருக்கும் மாபெரும் ஒரு வளர்ச்சி. விரைவில் அது நடக்கும். இப்போ வரக்கூடிய 15ஆம் தேதி தேசிய பொறுப்பாளர்களை அறிவிக்க போறோம். மற்ற நம்ம தங்கப்பாண்டி நண்பர் சொன்ன மாதிரி சங்கத்தின் செயல் திட்டங்கள் மற்றும் ஓட்டுநருக்கான நலத்திட்டங்கள், இது எல்லாமே அனைவருடைய முன்னிலையில நம்ம முடிவு பண்ண போறோம். நிறைய ஓட்டுநர்கள் நிறைய விஷயங்கள் உங்க மைண்ட்ல வச்சிருப்பீங்க. சில பேர் குழுவுல சொல்ல முடியாது, ஏன்னா குழுவுல உதவிகள் மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆகையால் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நேரா மீட்டிங்க்கு வாங்க. அங்க உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்தா
கண்டிப்பா அதை நாங்க ஏற்றுக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஓட்டுநர்களுக்கு நலத்திட்டங்களா இருந்தாலும் சரி, செயல் திட்டங்களா இருந்தாலும் சரி செய்வோம். அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். இங்க வந்து தனிநபருக்கு தான் அதிகப்படியான சலுகை அப்படின்லாம் கிடையாது. இந்த சங்கம் என்பது ஒரு அனைத்து நபர்களையும் மதிக்கப்படும், அனைவரையும் கைகோர்த்து இந்த அமைப்பு கூட்டிட்டு போகப்படும். அதுக்கான முயற்சிகள் தான் நம்ம எடுத்திருக்கோம். விரைவில் நம்ம சங்கம் பதிவுக்காக டெல்லி பயணம் பண்ண போறோம். இந்த மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் 15ஆம் தேதி இந்த மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய பயணம் டெல்லி நோக்கி இருக்கும். பதிவு பெற்று வந்த உடனே நமது மாநில பொறுப்பாளர்களை தேர்வு செய்து, பின்பு மாவட்ட பொறுப்பாளர்களை தேர்வு செய்து, அதுக்கப்புறம் அடையாள அட்டை எளிதாக உங்களுக்கு கையில கிடைக்கிற மாதிரி சில திட்டங்களும் போட்டு அதுக்கான வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓட்டுநர்கள் நீங்க நம்மளுடைய குழுவை எந்த அளவுக்கு மதிக்கிறீங்க அப்படிங்கிறத நல்லாவே நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். மிக சிறப்பா நம்மளுடைய குழுவை எடுத்துட்டு போறீங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கத்துக்கும் முன்னோடியா நம்மளுடைய அமைப்பு நீங்க எடுத்துட்டு போறீங்க. அதுக்கு முதல்ல நான் நன்றியை தெரியப்படுத்திக்கிறேன். இதே போலதான் நம்மளுடைய அமைப்பு எடுத்துட்டு போகணும். நம்மளுடைய அமைப்பு எல்லாரும் சேர்ந்து உழைக்கணும். எல்லாரும் உழைச்சாதான் நம்மளுக்கான வெற்றி கனியை வந்து பறிக்க முடியும். நம்மளுடைய வெற்றி கனி வந்து மிக தொலைவில் வச்சுட்டாங்க. அந்த தொலைவில் வச்ச அந்த கனியை நம்ம பறிக்கணும் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து உழைத்தால் மட்டும்தான் அந்த கனியை நம்ம பறிக்க முடியும். எல்லாரும் சேர்வோம். ஜாதி மதம் அரசியல் இன்றி ஓட்டுநருங்கிற ஒரு இனமாக. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.